ஹாய் நண்பர்களே. ஹாய் ஹாய் ஹாய். விஜயவாடாலேருந்து சென்னை வந்து போடலை வீடியோ, ஏன்னா அது டைமிங்கோட ஆச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல, எதுவும் செய்ய முடியல. வண்டி அங்கே நிற்கிது. அரை மணி நேரம் ஆகுமா லோட் ஏற்றுறதுக்கு. அப்படியே போய் சாப்பிட்டு வருவோம். ஏன்னா நைட் லோடை ஏற்றுனது அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கலாம். ஒரு வேலையை முடிச்சுட்டா போய்கிட்டு இருக்கலாம் அந்த மாட்டுக்கு. அதனால் இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட வேண்டாமா? சாப்பிட வேண்டாமா? எப்போ நாள் ரைட்டு சாப்பிட மனையை சாப்பிட வேற வயிறு பசிக்கலையா உனக்கு? எல்லாம் சாப்பிட உனக்கு வேறு வயிறு பசி எங்கே இருக்குது? சாப்பாடு வேணும். ஒரு வழியாக புரோட்டா கடை கண்டுபிடிச்சி சாப்பிட்றதுக்கு. புரோட்டா டேஸ்ட் பண்ணுமா சாப்பிட்றதுக்குன்னு. அவனுக்கு இட்லி தோசை எதுவுமே பிடிக்காது, ஒன்லி புரோட்டா. பாருங்கள் என்னன்னு தெரியல, இவனுக்கு வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. 2 கிலோமீட்டர் நடந்துருக்கு. அப்படியே புரோட்டாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரி பாவா. அது ஓகே ஓகே. ஏய் வேமா பிச்சு போடுறா. அவசரப்படக்கூடாது. சோம்பேறி மாதிரி தான் இருக்கா எல்லாத்துலேயும். பறந்து சாப்பிட முடியுமா? பையன் தான் சாப்பிடணும். சோம்பேறி தான்டா நீ. நீங்கள் ரொம்ப தெளிவான ஆளாகவே இருக்கு. அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் விஜயவாடாவில். அதில் பாருங்கள் எப்படி இருப்பான் மாப்பிள்ள. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாப்புல. வெஜ்ஜு ஒன்று சாப்பிடு. சிக்கன் குழம்பு வெஜ்ஜு குழம்பு 2 வச்சு சாப்பிடு. வேமா சாப்பிடு. இன்னும் தருவாண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க. நானும் நல்லா இல்லையா? அருமையா? அது கருத்து சொல்லு. இந்த கருத்தை என்ன கருத்து சொல்லுறது? ஓகே ஓகே. நீங்கள் வந்து பேச்சாளர், உடனே மாதிரி எனக்கு பேச வர ஆரம்பிச்சோம். எனக்கு எங்கே பேச வரும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிறதாண்டா, எதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது. போடுவா. இங்கே கொஞ்சம் வைங்கண்ணா. ஓகே சரி சொல்லு. சாப்பிட்டு வண்டிக்கு போயிட்டு லைனில் வரமுன்னு. நீ சொல்லதெல்லாம் நீ சொன்ன 2 பேரும் சுவாரஸ்யமாக இருக்காது. நீ சொன்னா தான் நல்லாயிருக்கு. மக்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் லோட ஏற்றுற பார்ப்போம். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஒன்றை மாதிரி புரோட்டா சாப்பிட சொல்லுதியா? இவனால் பாருங்கள், நானும் புரோட்டா சாப்பிடுறேன். நான் தான் என்ன சொன்னேன், உனக்கு இட்லி சாப்பிடா சாப்பிடு, நான் புரோட்டா சாப்பிடுன்னு சொன்னேன். ஓகே மகளே, லோட் ஏற்றி தார்ப்பா கட்டியாச்சு. ஏய் என்ன மேலே என்ன ஒன்றுதா? லோடு கட்டிட்டு இங்கே பாருங்கள், தார்ப்பா கட்டியாச்சு. நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி கம்பெனி அடைச்சி போட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் மகளே. மணி எத்தனை? 7:15. கிளம்ப வேண்டிய பெங்களூருக்கு. காலையில் எத்தனை மணிக்கு போகிறேன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம்னு பாருங்கள். ஓகே மக்களே, இதை நம்ம வண்டி ரைட்டு கிளம்புவோம். வண்டி கிளியர். பில்லு எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. டீசலை போட்டு போய்கிட்டு இருக்கோம். திருப்பதி 129. மக்களே வந்தாச்சு கர்நாடகாவுக்கு. மணி 3:30. அத்திப்படியில்
டோலில் போட்டு இருக்க வேண்டியதான். யாரையும் கூப்பிட்டு போகணுமா லோடாக இருக்கிறதுக்கு? இங்கே தான் இருக்கேன். காலைல அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். அவங்கள தூக்கிட்டு வீட்டே போட்டோமா இங்கே. ஓகே, காலைல போய் லோடாக இருக்கும். மக்களே, கர்நாடகாவில் ஆர்டிஓ பாருங்க. தப்பிச்சு ஓடலாம்னு பார்த்தோம். ஆர்டிஓக்காரன் விசில் அடிச்சுக்கிட்ட மாட்டேன்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க, எப்படி தான் இருக்கும் கர்நாடகா ஆர்டிஓ. அடிச்சாலும் உள்ளே போயிட்டு வரணும், சுற்றிக்கிட்டு போகணும் பாருங்க, எவ்வளோ தூரம் பாருங்க. பாருங்க, புல்லு பூண்டு மலைச்சடக்கு இதை ஆட்டி வாங்க. இதுதான் ஆர்டிஓ பீஸு. அதுதான் இருக்கும். சுற்றிக்கிட்டு போகணும். அங்கே இருக்கு எப்படி என்ன பண்ணுவாங்களா வண்டியா? இங்கேயே வெங்காயம் கலைவாங்க. வண்டியா இது தெரிய மாதிரி எடுக்காங்க. எனக்கு தெரிய மாதிரி எடுக்காங்க. ஆனால் பாருங்க, ஆர்டி ஆஃபீஸ் வந்து தப்பிச்சு வந்தாச்சு. எப்படி போகணும்னு சொல்கிறேன் பாருங்க. அதிலே இருக்கலாம். இதில் வந்து பார்த்துக்கலாம். உள்ளே வந்திருக்கியா அதுக்கு முன்னே? ஆமாம், நம்ம வர அப்புறம் ஆர்டி ஆஃபீஸ் பாருங்க எவ்வளோ வச்சுருக்கு. கீழே இருக்கு. மக்களே, இந்த சீலுக்கு 200 சீலை வேணா தான் இந்த இவர் விடுவார் வெளியே. எல்லாத்தையும் அப்படி தர விடுவாங்க. ஓகே, வாங்க எப்படி எப்படி மக்களே, லோடு பாயிண்ட் போயிட்டு கூப்பிடணும். அன்லோடிங் பாயிண்ட். மக்களே, லோடு இறக்காச்சு. பார்த்துக்கோங்க, இந்த கம்பெனியில் லோடு இறக்கியிருக்கோம். ஏதோ கம்ப்யூட்டர் ஏற்றி விட்டாங்க. ஐடி கம்பெனி போல். லோடு இறக்கிட்டு பார்க்கிங்கில் நிற்கணும். ரிசீவ்டு வாங்க போயிருக்காப்புல. ரிசீவ்டு வாங்கி வந்ததும் கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஓகே, வீடியோ பார்த்த அளவுக்கு நன்றி, மிக்க நன்றி எல்லாருக்கும். கேசவனுக்காக ஆறுதல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அட்டு சரணுக்கு ஆதரவு. ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேசவன் அடிக்கடி பார்க்கணும்னா அவனுக்கு உயிர் இருக்கான்னு நினைக்கிறேன். சரியில்லை கேசவன், ரொம்ப சொம்பையாக இருக்கான் மக்களே.